அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. நாங்களும் நல்லாவே படித்தோம். எங்களுடைய ஊர் கிராமந்தான். எங்களுடைய குடும்பமும் வறுமையான குடும்பந்தான். எங்கள் ஊரில் எல்லோரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு பொம்பளை பிள்ளைங்கள படிக்க வைக்கிற? பள்ளி படிப்பு முடிஞ்ச உடனே 3 வருஷம் ஸ்கீம் மில்லில் போடுவாங்க, அதில் சேர்த்து விட்டுட்டேன்னா 3 வருஷம் முடிஞ்சக்கப்புறம் ஒரு அமௌண்ட் வரும், அதை வச்சு பிள்ளைங்களை கட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அம்மா பெண் பிள்ளைங்களுக்கு கல்வி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. அதனால் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி எப்படியோ எங்களை படிக்க வச்சுட்டாங்க. நாங்களும் நல்லாவே படித்தோம். இப்போ எவ்வளோ படிப்பு முக்கியம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தாங்களோ, அதே மாதிரி வேலையும் பார்க்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு சொல்லவும் இல்லை. எங்களுக்கும் அதை பற்றின விழிப்புணர்வு ஒன்றும் தெரியலை. அதுக்கப்புறம் படித்து முடித்த உடனே கட்டி கொடுத்துட்டாங்க. படிப்புனால் ஒரு நல்ல வரன் வந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ அம்மா இன்னும் கஷ்டம்தான் படுறாங்க. நம்மளால் இப்போ படிக்க வச்சது, கஷ்டப்பட்டு படிக்க வச்சது எல்லாம் எங்களை. அதனால் நாங்கள் எந்த ஒரு ஹெல்ப்பும் அம்மாவுக்கு பண்ண முடியல. இப்போ நம்ம ஒரு சொந்த காலில் நின்னோன்னா நம்ம தாராளமாக அம்மாவுக்கு பண்ணலாம். இப்போது எங்களை வந்த வீடு, நாங்கள் வந்த வீடு எங்களை நல்லா தான் பார்த்துக்கிட்டாலும், இப்போ நம்மளால் அம்மாவை பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஒரு கவலை இருக்க தான் செய்யுது. எல்லா பெண் குழந்தைகளுக்குமே எப்போ மனசு நிம்மதியாக இருப்பாங்க அப்படின்னா, அவங்க பிறந்த வீடு எப்போ சந்தோஷமாக இருக்கோ அப்போ தான் நிம்மதியாக இருப்பாங்க. அதனால் சொந்த காலில் ஏதோ ஒரு தொழில் செஞ்சு ஒரு ஹெல்ப் பண்ணால் அதை விட மகிழ்ச்சியானது எந்த இதுவுமே கிடையாது. அதனால் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும், இப்போ நம்ம டிஎன்பிசிக்கு எல்லோரும் படிக்கிறாங்க, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் சின்ன முயற்சிகளை இப்போ இருந்தே ஆரம்பிக்கலாம். 1 வருஷம் கிடைக்க வேண்டியது 2-3 வருஷம் ட்ரை பண்ணலாம். நன்றி.